ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டோரேமோனில் வர லாஸ்ட் எபிசோடு தான். வீடியோக்குள்ளே போக முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இது ஃபேன் மேட் எபிசோடு தான். சரி வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட தொடக்கத்தில் நம்ம நோபிட்டா அவங்க வீட்டுக்கு மாடி போயிட்டு இருக்கான். டோரேமோன்னு கத்திக்கிட்டு மறுபடியும் இந்த ஜியானும் சுனியும் தொல்லை பண்ணிட்டாங்க. எனக்கு ஒரு கேஜெட்டை கொடு அப்படின்னு அந்த நோபிட்டா சொல்லிட்டு இருக்கான். ஆனால் டோரேமோன் கிட்டே எந்த பதிலும் இல்லாமல் அவன் அப்படியே உட்காந்துருக்கான். டோரேமோன் ஏன் என்கிட்ட இன்னும் பேச மாட்டேன், என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்கிட்ட விளையாடுறியா அப்பெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனால் டோரேமோன் கிட்ட ரெஸ்பான்ஸும் இல்லை. பதறி போன நோபிட்டா உடனே நம்ம டோரேமி கால் பண்ணி கேட்குறேன். டோரேமோனேன்னு என்றைக்காக மாற்றா அவங்க ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு கேட்கும்போது நம்ம டோரேமி சொல்ல ஒருவேளை டோரேமோனோட பேட்டரி தீர்ந்துருக்கும்னு. உடனே நோபிட்டா சொல்கிறேன் அப்போ பேட்டரியை மாற்றிடலாம்ல அப்படின்னு. அந்த டைமில் டோரேமி இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்கிறான். டோரேமோனோட பேக்கப் பேட்டரி அவனோட காதில் தான் இருந்துச்சு. ஆனால் நம்ம டோரேமோன் அவரோட காதை இழந்துட்டாரு, எலி கடிச்சிடுச்சு. ஸோ இப்போ அவங்ககிட்ட பேக்கப் பேட்டரி இல்லை. வேற ஏதாவது பேட்டரி செட் பண்ணாலும் அவனோட மெமரிஸ் ஃபுல்லாக அழிஞ்சு போயிடும் அப்படின்னு. டென்ஷனான நோபிட்டா இப்போ நான் டைம் ட்ராவல் பண்ணி டோரேமோனை பண்ண ஃபேக்ட்ரியில் போய் டோரேமோனை காப்பாற்ற முடியுமா ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். டோரேமி போவாதுன்னு சொல்லி கேட்காம போன நோபிட்டா திருப்பி அவன் ரூம்ல விழுந்து கிடக்குறான். என்னன்னு பார்க்கும்போது தெரியுது டைம் ட்ராவலை பேன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம டோரேமி சொல்றா. ஏதோ விசாரணைக்காக நம்ம நோபிட்டா ரொம்பவே மனசு உடஞ்சு போயிடுறான். நம்ம டோரேமோனை எப்படி காப்பாற்ற போறோம்னு நினைச்சு நோபிட்டா டோரேமோனோட பாக்கெட்ல இருந்து கேஜெட் எடுக்கலாம் ட்ரை பண்ணும்போது நம்ம டோரேமி சொல்ற எடுக்காருன்னு சொல்லி இந்த டைம்ல அந்த கேஜெட் எடுக்காத நம்மளால ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு டோரேமி சொல்றா. அவளை தடுக்கிறா. அந்த டைம்ல நம்ம நோபிட்டா எப்படி டோரேமோனோ கிரியேட்டரை கூப்பிடுற அப்படின்னு சொல்லி கத்தும்போது நம்ம டோரேமி சொல்லுவா டோரேமோனோ கிரியேட்டர் எங்க போனாரு எப்படி இருக்காருன்னு யாருக்குமே தெரியாது அப்படின்னு. நீ அந்த காலகட்டத்துக்கு போறதுக்கு எந்த வழியும் இல்லை அப்படின்னு டோரேமி சொல்றா. இதை கேட்ட நோபிட்டா மறுபடியும் மனசு உடஞ்சு போயிடுறான். உடனே நம்ம டோரேமி சொல்றா இதுக்கு ரெண்டு வழி இருக்கு. ஒரு வழி என்னன்னா நீ ஃபியூச்சருக்கு போயிட்டு அங்க இருக்க ஃபேக்டரியிலேருந்து நம்ம டோரேமோனுக்கு பேட்டரியை மாத்தணும். டோரேமோனுக்கு பழைய மெமரிஸ் போனாலும் அவனுக்கு டோரேமோன் கூட வாழலாம் அப்படின்னு. இன்னொன்று டெக்னாலஜி வளர்ற வரைக்கும் நீ காத்திருக்கணும் அப்படின்னு. நோபிட்டாவோட அம்மா நோபிட்டாவை சாப்பாடு சாப்பிட கூப்பிடுறாங்க. அந்த டைம்ல அவங்க ரெண்டு பேரும் வராமல் இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம நோபிட்டாவை சைட்ல டோரேமோனை உட்கார வச்சுக்கிட்டு அவங்களோட பழைய ஞாபகங்கள்லாம் நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கான். அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப், குட்டி குட்டி சேட்டைங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு அவன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கான். எப்போல்லாம் எனக்கு பிரச்சனை வந்துச்சு அப்போல்லாம் நீ எனக்கு நண்பனாக கூட இருந்து உதவி பண்ணியிருக்க டோரேமோன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். டோரேமோன் நான் பேசுறது உனக்கு கேட்கன்னு எனக்கு தெரியும் டோரேமோன் அப்படின்னு சொல்லிட்டு நோபிட்டா கண் கலங்கி உட்காந்துக்கிட்டு இருக்கான். நோபிட்டா அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டோரேமோன் திரும்ப போயிட்டான் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கான். நோபிட்டாக்கு டோரேமோனை காப்பாற்றுவான் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. சில வருஷத்துக்கு அப்புறம் நம்ம நோபிட்டாவை காட்டுறாங்க. நம்ம நோபிட்டா நல்லாவே வளர்ந்துட்டான். அங்கே எக்ஸாம் ரிசல்ட் மார்க்கை பார்த்துட்டு நோபிட்டா பார்த்துட்டு நடந்து போகிறான். அந்த இடத்துக்கு ஷிசுகா நோபிட்டா நீ திருப்பியும் ஹையஸ்ட் ஸ்கோரை வாங்கிட்ட, கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நோபிட்டா டாப்பராக வந்திருக்கான் எப்பவும் போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நோபிட்டா சொல்கிறேன் எனக்கு ஸ்கோர் தேவையில்லை, எனக்கு நிறைய அறிவு தான் தேவை, அதனால நான் படிக்கிறேன்னு. நோபிட்டாவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நோபிட்டாவை பார்த்து ஆச்சரியப்பட்டு சொல்றாங்க டோரேமோன் போனதுக்கப்புறம் நோபிட்டா கம்ப்ளீட்லி மாறிட்டான் அப்படின்னு. இப்போ அவன் படிப்புல ஃபுல்லா கான்சென்ட்ரேட் செலுத்துறான் அப்படின்னு. இப்படியே பாத்தீங்கன்னா காலங்களும் கிடக்குது. நம்ம நோபிட்டா ஒரு சயின்டிஸ்டாவே மாறிட்டான். நம்ம நோபிட்டா ஷிசுகாவை தான் கல்யாணம் பண்ணியிருக்கான். நோபிட்டா ஷிசுகாவை கூப்பிடுறா. ஷிசுகா இங்கவா இதை பாரு அப்படின்னு. ஸோ ஷிசுகா உள்ள வர இருக்கு நோபிட்டா என்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். இப்பதான் ஷிசுகாவுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. நம்ம நோபிட்டா இருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கான்னு. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டோரேமோனை காப்பாத்துறதுக்காக தான் கஷ்டப்பட்டு நோபிட்டா ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருக்கான் இவ்வளோ நாளா. டோரேமோனை காப்பாத்துறதுக்காக நோபிட்டா ஒரு புது மிஷினை கண்டுபிடிச்சிருவான். அந்த மிஷினில் நம்ம டோரேமோனை வச்சு ஸ்விட்ச் ஆன் பண்ணுறான். நோபிட்டாவும் சரி ஷிசுகாவும் சரி டோரேமோன் திருப்பி வந்துருவான்ற நம்பிக்கையில பார்த்துக்கிட்டு இருக்காங்க. டோரேமோனோட பாடி ஃபுல்லாக சார்ஜ் ஆக ஆரம்பிக்குது. அப்பதான் அங்கே ஒரு விஷயம் நடக்குது. இத்தனை வருஷமா அசையாத டோரேமோனோட உடம்பு இப்போ அசைய ஆரம்பிக்குது. டோரேமோன் என்று சொன்னே நோபிட்டா கிட்ட கேட்ட முதல் கேள்வி நோபிட்டா உன்னோட ஹோம்ஒர்க்கை நீ கம்ப்ளீட் பண்ணிட்டியான்னு. ஸோ நோபிட்டா திரும்ப டோரேமோன் கூட சேர்ந்துடுறா. இதை காட்டி இந்த எபிசோட முடிக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அடுத்த என்ன வீடியோ போடலான்னு கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, அடுத்த வீடியோ சந்திப்போம் கைஸ். பாய்.